एक सेंटेंस பார்க்கலாம். வாக்கியோன் மே பிரயோக் कीजिए சென்டென்ஸை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. வாக்கியோன் அப்படின்னா சென்டென்ஸ், பிரயோக் அப்படின்னா யூஸ் பண்ணுங்க. ஓகே, பேஜ் நம்பர் 86ல் ஃபஸ்ட்டு மேக் சென்டென்ஸ். ஜான்வர் அப்படின்னா அனிமல். குத்தா ஏக் பாலத்து ஜான்வர் ஹே. குத்தா நாய் ஒரு, பாலத்து ஜான்வர் அப்படின்னா டொமஸ்டிக் அனிமல். குத்தா ஒரு டொமஸ்டிக் அனிமல். ஜோத்னா அப்படின்னா உழுறதுன்னு அர்த்தம். பைல் கேத்து ஜோத்தா ஹே. பைல் அப்படின்னா காளமாடு, கேத்துனா வயல், ஜோத்துதா ஹே அப்படின்னா உழுது, காளமாடு வயல உழுது. ஹொஷியார் அப்படின்னா இன்டெலிஜென்ட். ராம் ஹொஷியார் லடுக்கா ஹே. ராம் இன்டெலிஜென்ட்டான பையன், ராம் ஹொஷியார் லடுக்கா ஹே. லடாயி அப்படின்னா ஃபைட். லடாயி கர்னே சே கிசி கோ கோயி ஃபாய்தா நஹி ஹே. லடாயி கர்னே சே அப்படின்னா ஃபைட் பண்ணுறதால, கிசிகோ அப்படின்னா யாருக்கும், கோயி ஃபாய்தா அப்படின்னா எந்த யூஸும், நஹிஹே இல்லை. லடாயி கர்னே சே ஃபைட் பண்ணுறதால, கிசிகோ யாருக்கும், கோயி ஃபாய்தா எந்த யூஸும் இல்லை, நஹிஹே. செகண்ட் மேக் சென்டென்ஸ் பேஜ் நம்பர் 90ல் இருக்கு. நமக் அப்படின்னா உப்பு. நமக் கா ரங் சஃபேத் ஹே. உப்புடைய நிறம் வெள்ளை. ரங்குனா கலரு, சஃபேத்னா ஒயிட்டு. நமக்கா ரங் உப்புடைய நிறம், சஃபேத் ஹே ஒயிட்டு. கத்தார் அப்படின்னா ரோன்னு அர்த்தம், வரிசைன்னு சொல்கிறோம்ல அதுதான். பஜார் மே துக்கானன் கி லம்பி கத்தார் ஹே. பஜார் மே மார்க்கெட்டில், துக்கானோன் கி கடைகளோட, லம்பி கத்தார் ஹே நீண்ட வரிசை இருக்கு. ஓகே, நீண்ட வரிசை, லம்பி கத்தார்னா நீண்ட வரிசை. அலக் அலக் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட். அலக் அலக் சீஸ் கேலியே அலக் அலக் துக்கானேன் ஹே. அப்போ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான திங்ஸ்க்கு, சீஸ்னா திங்ஸ்க்கு, அலக் அலக் துக்கானே ஹே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கடை இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் திங்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கடை இருக்குது. பர்தன் அப்படின்னா பாத்திரங்கள். பர்தன் கி துக்கான் வஹா ஹே. பர்தன் கி துக்கான் அப்படின்னா பாத்திரங்களுடைய கடை, வஹா ஹே எங்கே இருக்குது, சரி வஹா ஹே அங்கே இருக்குது. ஓகே, வஹா ஹேனா அங்கே இருக்குது, இங்கே ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கோங்க. ஓகே, பிக்னா அப்படின்னா என்ன அர்த்தம்னா விற்கிறது. யஹா கई प्रकार की साड़ियाँ बिकती हैं. யஹா இங்கே, கை பிரகார்னா நிறைய, பிரகார்னா ஃபேமஸான, சாடியான் அப்படின்னா சாரீஸ், பிக்தி ஹே விற்கிறாங்க. இங்கே யஹா கை பிரகார் கி சாடியாँ बिकती हैं. இங்கே நிறைய பிரகார் கி சாடியானா ஃபேமஸான சாரீஸா பிக்தி ஹே விற்கிறாங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு மேக் சென்டென்ஸ் பேஜ் நம்பர் 94. புத்திர அப்படின்னா மகன். தேவதாஸ் காந்தி மோகன்தாஸ் காந்தி கே புத்திர ஹே. தேவதாஸ் காந்தி மோகன்தாஸ் காந்தியுடைய புத்திர மகன். மோட் அப்படின்னா டேர்னிங் பாயிண்ட், திருப்புமுனை அது. ஓகே, ஹரே கே ஜீவன் மே ஏக் மோட் ஆத்தி ஹே. ஹர் ஏக் கே அப்படின்னா எல்லாருக்கும், ஜீவன் மே லைஃப்பில், ஏக் மோட் ஒரு டேர்னிங் பாயிண்ட், ஆத்தே ஹே வரும், எல்லாருக்கும் லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரும். ஓகே, ஹரேக் கே ஜீவன் மே எக் மோட் ஆத்தி ஹே எல்லாருக்கும் லைஃப்பில் டேர்னிங் பாயிண்ட் வரும். கே சாத் அப்படின்னா வித்துன்னு அர்த்தம், ஓடன்னு அர்த்தம். மோகன்தாஸ் காந்தி கா விவாஹ் கஸ்தூரிபா சே ஹுவா. மோகன்தாஸ் காந்தி கா விவாஹ், காந்தியுடைய கல்யாணம் கஸ்தூரிபா சே ஹுவா கஸ்தூரிபாயோட நடந்தது. அஹிம்சா அப்படின்னா என்ன அர்த்தம்னா அறநெறின்னு சொல்லுவாங்க இல்லையா அது. காந்திஜி நே அஹிம்சா கோ அங்கிரேசன் கே खिलाफ खिलाफ शास्त्र की रूप में प्रयोग किया. அப்படின்னா என்ன அர்த்தம்னா காந்திஜி அஹிம்சாக்கோ அஹிம்சைக்காக, அங்கிரேசிக்கு அப்படின்னா ஆங்கிலேயர்களுக்கு, கிலாஃப் அப்படின்னா அகெயின்ஸ்டாக, அதாவது காந்திஜி நான் வைலன்ஸ்க்காக ஆங்கிலேயர்களுக்கு எதிராக என்ன பண்ணார்னா, சாஸ்திரக்கி ரூப்மே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சாஸ்திரக்கி ரூப்மே அப்படின்னா சைலண்டான, ஓகே, ரூப்மே அப்படின்னா பிரயோகியா, அதாவது வந்து நான் வயலன்ஸை வந்து ஒரு வெப்பனாக பயன்படுத்தார். ரூப்மே பிரயோகியா, பிரயோகியானா யூஸ் பண்ணார். சாஸ்திரக்கி ரூப் எப்படின்னா கத்தி இல்லாமல் ரத்தம் இல்லாமல், அதாவது யாரையும் ஹர்ட் பண்ணாத வகையில் யூஸ் பண்ணார். நான் வயலன்ஸை ஒரு வெப்பனாக யூஸ் பண்ணார், அதான் அதுக்கான மீனிங். நெக்ஸ்ட்டு ஆந்தோலன் அப்படின்னா மூமெண்ட்டுன்னு அர்த்தம், போராட்டம் அப்படி. காந்திஜி நே அங்கிரேசன் கோ கிலாஃப் கை ஆந்தோலன் சுலாயி. என்ன பண்ணாரு காந்திஜி, என்ன பண்ணாரு, நிறைய போராட்டங்களை ஆங்கிலேயருக்கு எதிராக பண்ணார். அங்கிரேஜன் கே கிலாஃப் ஆங்கிலேயருக்கு எதிராக, கை ஆந்தோலன் சலாயி, கையினா நிறைய, ஆந்தோலன் அப்படின்னா மூமெண்ட், சலாயி அப்படின்னா நடத்தினார். ஓகே, ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நிறைய போராட்டங்களை நடத்தினார்.